ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பத்தின தரமான சம்பவம் லைவ்ல வந்திருக்கு. அதாவது இந்த வாரம் நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எவிக்ஷன் அப்டேட் வந்துட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, நாளைக்கு தான் வர வேண்டியது, பட் இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்துட்டு உண்மையிலேயே நடந்திருக்கு. நேத்தோட விஷயங்கள் இன்னைக்கு லைவ்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு தான் வந்து எவிக்ஷன் விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல வந்துட்டு யார் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்ற விஷயங்களும் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம சுபிக்ஷா திடீர்னு ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, அதை படிக்கிறாங்க. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அச்சோ ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரத்துக்கு உண்டான வீக்கெண்ட் ஷூட் நாளை எல்லாரும் பதறாங்க. ஏன்னா எப்பயுமே சனிக்கிழமை தான் நடக்கும், பதறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, அவங்க தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் முடிவு எடுத்திருக்காங்கன்ற விஷயங்கள் எனக்கு சத்தியமாக புரியல. மேபி வெள்ளிக்கிழமையும் அந்த ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு எவிக்ஷன் வைப்பாங்களா என்னென்னு ஒன்றும் புரியல. அதுவும் டபுள் எவிக்ஷன் வேறு நடந்திருக்குன்றாங்க. இனியா நடக்குது, ஒன்றுமே புரிய பாடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸ்டோர் ரூமில், அதை எடுத்துக்கோங்க. நாமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் சூட் கேஸும் வச்சுருக்காங்க, பேக் பண்ணி அதில் அனுப்பிச்சிருங்கன்ட்டாங்க. ஆஹா, எல்லாரும் பதவிடிச்சிட்டு ஓடுறாங்க. அதை வேற வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு சப்போஸ் வந்தால் எப்படி இருக்குன்னு. ஆஹா, என் வாயிலேயே இருக்குது சனி, கனி இப்படி பண்ணிட்டியாமான்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிட்டு ஓடுறாங்க. ஸோ செம்மையான சம்பவங்கள் இருக்க போல இருக்குது. நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் யார் வெளியே போனாங்க அப்படின்ற விஷயங்கள். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களாம்.